ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். கோபிநாத் அவர்கள் எழுதிய ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க என்ற புத்தகத்திலிருந்து. அமெரிக்காவின் மிசோரி பல்கலைக்கழகத்தில் எனக்கு வில்லியம் தாமஸ் என்ற ஒரு நண்பர் இருக்கிறார். வாழ்வியல் அணுகுமுறைகள் குறித்த பயிற்சியாளர் அவர். ஒரு முறை ஃபோனில் அவரிடம் பேசிக்கொண்டிருந்த போது ஸோ ஹவ் இஸ் த லைஃப் என்று கேட்டார். ஆஸ் யூஷுவல் கோயிங் ஆன் என்றேன். ஏன் இவ்வளவு அலுப்பு? இது தாமஸ். நத்திங் இன்ட்ரெஸ்டிங், இது நான். அதற்கு தென் மேக் இட் இன்ட்ரெஸ்டிங் என்றார் அவர் சிம்பிளாக. வாழ்க்கையை சுவாரஸ்யமாக வைத்துக்கொள்வது என்பது அப்படி ஒன்றும் கடினமான விஷயம் அல்ல. அது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்றார் அவர். உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சுவாரஸ்யமிக்கதாக, அலுப்பு தட்டாத ஒன்றாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற பெரிய நோக்கம் உங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. வாழ்க்கையை மொத்த உருவாக பார்க்கிற போது உங்களுக்கு மலைப்பாக இருக்கிறது. உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்கொள்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசிக்க தொடங்குங்கள். அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமுள்ளதாக்க தொடங்குங்கள். உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே சுவாரஸ்யமானதாகிவிடும் என்கிறார் அவர். நீங்கள் தினமும் எந்த வழியாய் அலுவலகத்திற்கு செல்கிறீர்கள்? இதுதான் என்னிடம் தாமஸ் கேட்ட முதல் கேள்வி. வழக்கமான பாதையில்தான் என்றேன் நான். இன்று வேறு பாதையில் சென்று பாருங்கள். சுவாரஸ்யப்படுத்தலின் முதல் அடி அதுதான் என்றார் தாமஸ். உண்மையிலேயே அன்று நான் பயணித்த அந்த மாற்றுப்பாதை எனக்கு மிகவும் புதியதாய் இருந்தது. அங்கே நிறைய கடைகள் முளைத்திருந்தன. புதிதாய் ஒரு புத்தக கடை, புத்தம்புது மலர்கள் நிரம்பிய ஒரு பூக்கடை, உற்சாகமாய் பள்ளிக்கூடத்திற்கு போகிற பிள்ளைகள் என்று அந்த பாதையில் பட்ட காட்சிகள் எல்லாம் எனக்கு புதிதாய் இருந்தன. நீண்டதொரு பயணத்திற்கு பிறகு வெந்நீர் வைத்து குளித்தது மாதிரி இருந்தது அந்த பயணம். வாழ்க்கையில் புதிதாய் பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கவே செய்கின்றன. நீங்கள்தான் அவற்றை கவனிப்பதே இல்லை. பூ போட்ட சட்டை, இட்லி, தோசை, 9 மணி ஆஃபீஸ், 4 மணி காஃபி, இப்படி எல்லா விஷயங்களிலும் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்கி கொள்ள நமக்கு வாய்ப்புகள் பலவும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்காமல் அந்த பெரிய சுவாரஸ்யம் பற்றியே நீங்கள் அங்கலாய்க்கிறீர்கள். மனிதனாக வாழ கிடைத்திருக்கும் சந்தர்ப்பத்தை ஏன் நீங்கள் ஏனோ தானோ என்று கழிக்க வேண்டும்? இந்த சின்ன சின்ன புதுமைகள் மூலம் நீங்கள் அனுபவிக்கும் சுவாரஸ்யங்கள் உங்கள் வாழ்வில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மாற்றங்கள் தரும் உற்சாகம் உங்களை வாழ்வின் பல உயரங்களுக்கு அழைத்து போகும். புதிய பாதையில் பயணம் செய்த அன்று மீண்டும் தாமஸுக்கு ஃபோன் செய்தேன். புதிய பாதையில் இருக்கிற புதிய விஷயங்களை கவனித்தீர்களா என்று கேட்டார். எஸ், இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் என்றேன். குட். இனி வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்கிக் கொள்ள யாரும் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை என்றார். வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்கிக் கொள்ள நாம் எடுக்கும் முயற்சிகளின் முதல் புள்ளி தினந்தோறும் நம்மை புதுப்பித்து கொள்ள உதவும் என்கிறது அவரது நிரூபிக்கப்பட்ட பாடமுறைகள். சில பேர் ஹோட்டலுக்கு போனால் கூட எப்போதும் இட்லியும் தோசையும் தான் ஆர்டர் செய்வார்கள். புதிய விஷயங்களை பரீட்சித்து பார்ப்பதில் அவர்களுக்கு ஆர்வமில்லை என்பதை விட புதியது இன்னமும் மோசமாக இருந்தால் என்ன செய்வது என்ற அவர்களது எண்ணமே அதற்கு காரணம். அதற்கு பதில் புலம்பிக் கொண்டே எப்பொழுதும் சாப்பிடுவதையே சாப்பிட்டுட்டு போய்விடலாம். புதியதை ரசிக்காமல், கவனிக்காமல், பரீட்சிக்காமல் இருந்தால் வாழ்க்கை எப்படி இனிக்கும்? உங்களுக்கு என்னதான் மிகவும் பிடித்த நடிகராக இருந்தாலும் அவர் எல்லா படங்களிலும் ஒரே மாதிரி தான் இருப்பார் என்றால் அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்க போகிறது? அற்பமான விஷயங்களையாவது அடிக்கடி மாற்றினாலன்றி அவர் தன் ரசிகர்களை கைக்குள் வைத்து கொள்ள முடியாது. வச்சது வச்ச இடத்துல இருக்கணும் என்று சொல்கிறவர்கள் கூட தாங்கள் அவ்வாறு செய்வதில் ஒரு சுவாரஸ்யத்தை காண்கிறார்கள். அதெல்லாம் சரி, வாழ்க்கையை ஏன் சுவாரஸ்யமாக வைத்துக் கொள்ள வேண்டும்? இப்போது அது நன்றாகத்தானே இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். வழக்கமானதொரு வட்டத்துக்குள் வாழும் இந்த வாழ்க்கையே உங்களை இவ்வளவு உயர்த்தி இருக்கிறது என்றால் சுவாரஸ்யம் தரும் உற்சாகம் உங்கள் முழு திறனையும் களைப்பு இல்லாமல் வெளிப்படுத்த உதவும். செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் அதை களைப்பின்றி செய்யவும், அதில் கிடைக்கும் சுகத்தை அனுபவித்து உணரவும் இதை சுவாரஸ்யப்படுத்தி கொள்ளுதல் அவசியம். இது தாமஸ் எனக்கு சொன்னது.
அதே வீடு, அதே வேலை, அதே மூஞ்சிங்க. சிடுமூஞ்சி மேனேஜர், போர்ப்பா என்று கடனே என வாழ்வில் என்ன சுகத்தை கண்டீர்கள்? இந்த பிரபஞ்சத்தில் உங்களால் மாற்ற முடியாதது என்று 1000 இருக்கலாம். மாற்றக்கூடியதென்று 1 2வது இங்கு உண்டுதானே. அதில் புதிதாய் ஏதாவது ஒன்றை செய்யலாமே. உங்கள் புத்தக அலமாரியை வழக்கமான இடத்திலிருந்து மாற்றி வைக்கலாம். தங்கச்சிக்கு கணக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கலாம். எப்போதும் நீங்கள் பார்த்து சிரிக்கிற பெண்ணையோ பையனையோ கண்டுகொள்ளாதது போல் பாவலா காட்டலாம். சில நாட்களுக்கு உங்கள் 2 சக்கர வாகனத்தை ஓரம் கட்டி வைத்துவிட்டு பேருந்தில் போகலாம். கொஞ்சம் ஊர் தாண்டி இருக்கிற டூரிங் டாக்கீஸ் போய் தரையில் உட்கார்ந்து படம் பார்க்கலாம். அப்பாவுக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு அழகு பார்க்கலாம். உங்கள் அறிவாளி மூளையை கழட்டி வைத்துவிட்டு முட்டாள்தனமான குழந்தைத்தனங்களில் இறங்கலாம். பழைய நண்பருக்கு ஃபோன் செய்து பேசலாம். இந்த உலகம் எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை வெவ்வேறு கோணங்களில் நின்று கவனிப்பதும் ரசிப்பதும் நம்மிடம் இருக்கிற ரசனை சார்ந்த விஷயம். என்னத்தை பண்ணி என்னத்தை செஞ்சு என்று அலுப்பு தட்டுகிற அளவுக்கு புராணம் பாடுகிற எண்ணத்தை கண்ணையாக்கள் தான் இங்கு அதிகம். தலையில் வகுடை மாற்றி எடுத்தால் கூட வாழ்க்கையின் சுவாரஸ்யம் கூடத்தான் செய்கிறது. ஆனால் அது குறித்து நாம் பெரிதாக கவனம் செலுத்துவதில்லை என்கிறார்கள் நிபுணர்கள். ஒரு நிலையில் மூளை முடங்கி போய் மனதும் சலித்து கொள்கிறது. மனதை தெளிவாக வைத்துக் கொள்வது என்பது புதிதாய் வாழ்க்கையின் பக்கங்களை புரட்டி பார்க்கிறது போலதான் நடக்கிறது. இந்த குட்டி குட்டி மாற்றங்கள் தரும் புத்துணர்ச்சி உங்களுக்கு நிறைய சக்தியை கொடுக்கும். டிவி விளம்பரத்தில் வருவது போல் நீங்கள் கம்பியை பிடித்தெல்லாம் தொங்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை, உங்களை சுற்றி நடப்பதை வேறு கோணத்திலும் ரசிக்க ஆரம்பியுங்கள். வாழ்க்கை சுவாரஸ்யமாகும். நீங்கள் போகும் வழியில் இருக்கும் சிக்னலில் இருக்கும் போலீஸ்காரரின் ஸ்டைல், நீங்கள் டீ குடிக்கிற கடைக்காரர் டீ ஆற்றுகிற அழகு, உங்கள் பேருந்தின் ஓட்டுநர் தன் காலரை தூக்கிவிடும் பந்தா, அயன் வண்டிக்காரர் சட்டையை தேய்க்கிற நேர்த்தி, இதையெல்லாம் கவனித்திருக்கிறீர்களா? இல்லையென்றால் இன்னும் நீங்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமாய் பார்க்க ஆரம்பிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். அட போங்க பாஸ், இதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்கு, இருக்கிறத பார்க்கவே நேரம் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் நீங்கள் சுவாரஸ்யப்படுத்தி கொள்ளலின் பலனை உணரவில்லை என்று அர்த்தம். அல்லது மனதார பொய் சொல்கிறீர்கள். வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிற, பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் உலகின் மிக முக்கியமான புள்ளிகள் எல்லோரும் தங்களை மனதளவில் புத்துணர்ச்சி உள்ளவர்களாக வைத்துக்கொள்ள புதிதாய் தங்களின் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்கிறார்கள் என்கிறார் தாமஸ். நீங்கள் அவர்களை விட பிஸியாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் இவ்வளவு பிஸியாகவும் வெற்றியாளர்களாகவும் இருப்பதற்கு காரணமே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்கி கொண்டதுதான். போங்க பாஸ் போங்க, ஒரு தெரு நாயை தூக்கி கொஞ்சம் விளையாடுங்க, அதுக்கு ஜிம்மின்னு பேர் வச்சு கூப்பிடுங்க, அதுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுங்க, இன்னிலேருந்து உங்களுக்கு ஒரு புது நண்பன் கிடைச்சாச்சு. சிக்னலில் வெறுப்பாகி நிற்காமல் பக்கத்து காரில் ஒரு அழகான குழந்தை உங்களை பார்த்து சிரிப்பதை கவனியுங்கள். நீங்கள் எரிச்சலோடு நிற்கிற அதே வரிசையில் ஒரு காதல் ஜோடி கிசுகிசுவென பேசிக்கொண்டு காதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எரிச்சலான நேரம் அடுத்தவனுக்கு ஆனந்தமாகத்தான் இருக்கிறது. ஆக எல்லா நேரமுமே சுவாரஸ்யமானது தான். எந்த கணத்தையும் சுவாரஸ்யமாக்கி கொள்ள நம்மை சுற்றி நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றன. நாம் தான் அவற்றை கவனிப்பதில்லை. தாமஸ் சொன்னது மாதிரி வாழ்க்கை போரடிச்சா அதை சுவாரஸ்யமானதாக ஆக்கிக்கொள்ளுங்கள். அது ரொம்ப சிம்பிள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.